இந்த விரிவான வரலாற்று அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான தலைப்பை பத்தி பேச போறோம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, போட்டித் தேர்வுகளுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ரொம்பவே நெருக்கமான ஒரு தலைப்பு. சரியா சொன்னீங்க. 8ஆம் வகுப்பு வரலாற்று பாடத்துல வர்ற ஒரு பகுதி, அதாவது ஐரோப்பியர்களின் வருகை, நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்த தலைப்பு தான் நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கோம். ம். ஆனா இத வழக்கமான ஒரு கிளாஸ் ரூம் பாடம் மாதிரி எண்களையும் பெயர்களையும் மட்டும் மனப்பாடம் செய்ய சொல்ற இடமா நாம மாத்த போறதில்ல. கண்டிப்பா இல்ல. ராமாக்ஸ் அகாடமி பாணியில ரொம்ப எளிமையா ஒரு கதையை கேட்குற மாதிரி நாம இதை அலச போறோம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனிஷ், ஆங்கிலேயர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நமக்கு வரலாற்று ஆதாரங்கள் எந்த அளவுக்கு உதவுதுன்னு பார்க்க போறோம். தயாரா? தயார். எந்த ஒரு வரலாற்று தகவலையும் வெறும் ஆண்டுகளா படிக்கிறத விட, அது ஏன் அப்படி நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பின்னணிய புரிஞ்சுக்கிட்டா, அது நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும். உண்மைதான். அந்த வகையில இன்னைக்கு நாம நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களோட வகைகள் என்னென்ன, வெளிநாட்டவரோட வர்த்தகம், அவங்களோட காலனி குடியேற்றங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா கத்துக்க போறோம். சரி, நாம் அப்படியே நேரடியா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ 18, 19ஆம் நூற்றாண்டுகளை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்து வரலாற்றை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வெளிநாட்டு பயணிகள், அப்புறம் வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், அப்புறம் பொதுப்பணி ஊழியர்கள் இவங்க எல்லாரும் எழுதி வச்சுட்டு போன குறிப்புகள் தான் நமது வரலாற்றோட ஆணிவேர். மிகச்சரி. உலக வரைபடத்துல அவங்க பயணித்த பாதைகளை நீங்க கொஞ்சம் மனக்கண்ணில் நிறுத்தி பார்க்கணும். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இவங்க எழுதி வச்ச இந்த அரசாங்க பதிவேடுகள் எல்லாமே இப்ப எங்க இருக்கு? ஏன்னா இவங்க எல்லாம் ஐரோப்பால இருந்து வந்தவங்க. அப்ப அந்த ஆவணங்களை எல்லாம் அவங்க சொந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த முக்கிய ஆவணங்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு போகல. போகலையா? இல்ல. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. அந்த முக்கிய ஆவண காப்பகங்கள், அதாவது ஆர்கைவ்ஸ் எங்க அமைஞ்சிருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, அப்புறம் நம்ம சென்னை. ஒரு நிமிஷம். லிஸ்பன் ஓகே. ஆனா போர்ச்சுகீசிய மன்னரோ இல்ல பிரிட்டிஷ் ராணியோ இவ்வளவு முக்கியமான நிர்வாக ஆவணங்களை ஏன் இந்தியாவிலே விட்டுட்டு போகணும்? சென்னை, கோவா மாதிரியான இடங்களை அவங்க ஏன் காப்பகங்களா மாத்தணும்? நீங்க அந்த காலகட்டத்துல கடல் வழி பயணம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கணும். ம், ஒரு கப்பல் இந்தியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போக பல மாதங்கள் ஆகும். ம். வழியில புயல் வரலாம், கடல் கொள்ளையர்கள் தாக்கலாம், இல்ல கப்பலே மூழ்கலாம். ஆமா, ரிஸ்க் அதிகம். அதனால தினசரி நிர்வாகத்துக்கும் வர்த்தகத்துக்கும் தேவையான ஒவ்வொரு முக்கிய ஆவணத்தையும் கப்பல்ல ஏத்தி அனுப்புறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்க யூரோப்பியர்களா இருந்தாலும் அவங்களுடைய ஆதிக்கம் முழுக்க முழுக்க இந்த துறைமுக நகரங்களை மையமா வச்சுதான் செயல்பட்டது. ஓஹோ. அதனால தங்களோட வர்த்தக மற்றும் நிர்வாக ஆவணங்களை அந்தந்த துறைமுக மையங்கள்லயே அவங்க பாதுகாத்தாங்க. அந்த வரலாற்று பின்னணி தான் இன்னைக்கு கோவாவையும் சென்னையையும் மிக முக்கிய ஆவண காப்பகங்களா மாத்திருக்கு. செம பாயிண்ட் இது. அந்த துறைமுக நகரங்கள் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறப்போ இந்த இடங்களோட பெயர்கள் தானாவே நமக்கு மனசுல பதிஞ்சிடுது. சரி, இந்த வரலாற்று சான்றுகளை பத்தி பேசும்போது அதை நாம 2 வகையா பிரிக்கலாம்னு புத்தகங்கள்ல சொல்றாங்க. ஆமா. ஒன்னு எழுதப்பட்ட ஆதாரங்கள், அதாவது ரிட்டன் சோர்சஸ். இன்னொன்னு பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள், மெட்டீரியல் சோர்சஸ். இதுல நம்ம முதல்ல இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களை கையில் எடுப்போம். ஓலைச்சுவடியில எழுதிட்டு இருந்த ஒரு சமூகம் எப்படி இவ்ளோ பெரிய எழுதப்பட்ட ஆவணங்களை பேப்பர்ல கையாள ஆரம்பிச்சது? இது உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றம். அதுக்கு முழு முதற் காரணம் அச்சு இயந்திரத்தோட கண்டுபிடிப்பு தான். பிரிண்டிங் பிரஸ். அதேதான். அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னாதான் பல்வேறு மொழிகள்ல எண்ணற்ற புத்தகங்கள் வெளிவரத் தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வேணும்னா ஒருத்தன் உட்காந்து அதை கையாலே படி எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. ரொம்பவே கஷ்டம். ஆனா அச்சு இயந்திரம் வந்த உடனே பலருடைய பயணக்குறிப்புகளும் மிக எளிதா புத்தகங்களா பரவ ஆரம்பிச்சது. இதுல மிக முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மார்க்கோ போலோ மாதிரியான வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகளை சொல்லலாம். மார்க்கோ போலோவோட பயண குறிப்புகள் இது எப்படி ஐரோப்பியர்களை இவ்ளோ தூரம் இந்தியாவுக்கு வர தூண்டுச்சு? அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த அச்சியந்திரம் மூலமா மார்க்கோ போலோவோட புத்தகங்கள் பல ஐரோப்பிய மொழிகள்ல ரொம்ப ஈஸியா மொழிபெயர்க்கப்பட்டு மக்கள் கைக்கு சுலபமா போய் சேர்ந்தது. ம். இந்தியாவோட செல்வச் செழிப்ப பத்தி, இங்கிருந்து தங்கம், வாசனை திரவியங்கள் பத்தி அவங்க படிச்சு படிச்சு ஆச்சரியப்பட்டாங்க.
சொல்லப்போனா அந்த புத்தகங்கள் ஐரோப்பிய மன்னர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு விதமான ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற உணர்வை உருவாக்கிடுச்சு. அடடா, இவ்வளவு செல்வம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நாம போகாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு பசியை அந்த புத்தகங்கள் தான் அவங்களுக்குள்ள உருவாக்குச்சு. துல்லியமா சொன்னீங்க. அதுக்கப்புறம்தான் இலக்கியங்கள், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள்னு அத்தனை எழுதப்பட்ட ஆதாரங்களும் குவியத் தொடங்குச்சு. ஒரு அச்சு இயந்திரம் எப்படி ஒரு மாபெரும் வணிக படையெடுப்புக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே சிலிர்ப்பா இருக்கு. சரி, இந்த நாட்குறிப்புகள் பத்தி நீங்க சொன்னீங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. ஆமா, எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. 1736 முதல் 1760 வரையிலான காலகட்டத்துல வாழ்ந்த ஆனந்தரங்கம். கண்டிப்பா. இவர் பாண்டிச்சேரியில பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். அதாவது டுபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி நிறைய கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல வர்றதை நான் பார்த்திருக்கேன். இவரோட நாட்குறிப்புக்கு மட்டும் ஏன் இவ்ளோ தனி மவுசு? ஏன்னா ஆனந்தரங்கம் வெறும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டும் கிடையாது. அவர் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் இடையில நடந்த அத்தனை அரசியல் ரகசியங்களுக்கும் வியாபார பேச்சுவார்த்தைகளுக்கும் நேரடி சாட்சியா இருந்தவர். ஓஹோ. அவர் எழுதிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, அக்காலத்தை பற்றி அறிய நமக்கு உதவும் ஒரே எழுதப்பட்ட சமய சார்பற்ற, அதாவது செக்யுலர் மதிப்பு மிக்க பதிவு அதுதான். இந்த இடத்துல சமய சார்பற்ற அல்லது செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப அழுத்தி சொல்றீங்க. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? ரொம்ப ஆழமான கேள்வி இது. பழங்காலத்துல இந்தியாவுல எழுதப்பட்ட பல குறிப்புகள் அரசவைகள்ல இருந்த புலவர்களால எழுதப்பட்டவை. அவங்க எப்பவுமே தங்களோட மன்னரை புகழ்ந்துதான் பாடுவாங்க. ஆமா, மன்னர் கோவிச்சுக்க கூடாது இல்லையா? அதான், ஒருவேளை மன்னர் போர்க்களத்துல தோத்து போனா கூட அத அப்படியே நேர்மையா எழுத மாட்டாங்க. ஏதோ ஒரு தந்திரம் செஞ்சாருன்னு மாத்தி எழுதிருவாங்க. இல்லைன்னா அந்த பதிவுகள் ஏதோ ஒரு மதத்தை புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகே. ஆனா ஆனந்தரங்கம் அப்படி இல்ல. அவர் தன்னோட தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக நாட்குறிப்பு எழுதினாரு. அதனால அன்னைக்கு நடந்த அரசியல் சதுரங்கங்களை, யார் யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, பிரெஞ்சு இந்திய உறவு முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உண்மையான நிலவரத்தை ரொம்ப வெளிப்படையா பதிவு செஞ்சிருக்கார். எந்த ஒரு சார்பும் இல்லாம? ஆமா, எந்த ஒரு சாயமும் இல்லாம. அதனாலதான் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் தேர்வர்களுக்கும் ஆனந்தரங்கம் எப்பவுமே ஒரு வரலாற்று நாயகன். இந்த அரசியல் தீர்வுகளை வெளிப்படையா விளக்குற ஆதாரம் டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கப்படும் பகுதி. அந்த 1736 முதல் 1760 வரையிலான காலகட்டம் ஒரு தனி மனிதனோட டைரி, ஒரு நாட்டோட வரலாறையே நமக்கு சொல்லுதுன்னா அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். சரி, இப்படிப்பட்ட ஏராளமான ஆவணங்களை, டைரிகளை எங்கதான் பத்திரப்படுத்துறாங்க? அதுக்குன்னு பெரிய அமைப்புகள் இருக்கு. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்திய தேசிய ஆவண காப்பகம், அதாவது புதுடெல்லியில் இருக்கிற NAI, நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஞாபகத்துக்கு வருது. ஆசியாவிலே மிகப்பெரிய ஆவண காப்பகம் இதுதான் சொல்றாங்களே. ஆமா, ஆசியாவிலேயே மிகப்பெரியது மட்டுமில்ல, மிக முக்கியமானதும் கூட. ஆனா லட்சக்கணக்கான காகிதங்களை, பல நூறாண்டுகால பதிவேடுகளை சும்மா ஒரு அறையில போட்டு வச்சா அதுக்கு பேரு ஆவண காப்பகம் கிடையாது. அது வெறும் குடோன் ஆயிடும். கண்டிப்பா. அந்த மலைப்பான ஆவண குவியலை வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி ஒரு முறையான ஆவண காப்பகமா மாத்துறது சாதாரண காரியம் கிடையாது. அந்த மாபெரும் சவாலை எடுத்துக்கிட்ட ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யார் அவரு? அவர்தான் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவருக்கு தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்களா? மிகச்சரியாக பிடிச்சிங்க. கிழக்கிந்திய கம்பெனியோட தாறுமாறான ஆவணங்களை எல்லாம் ஒன்னு திரட்டி வரலாற்று ஆய்வாளர்கள் படிக்கிற அளவுக்கு அத ஒரு முறையான கட்டமைப்பா மாத்துனது இவர்தான். அப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் டெல்லியில இருக்கு அப்படிங்கிற தகவலோட சேர்த்து அதை உருவாக்குன ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் பேரையும் நாம உறுதியா நினைவுல வச்சுக்கணும். 100%. சரி, டெல்லி ஆவண காப்பகத்தோட பிரம்மாண்டத்தை பத்தி பேசிட்டோம். ஆனா தென்னிந்தியாவிலயும் நமக்குன்னு ஒரு மிக பழமையான களஞ்சியம் இருக்கு இல்லையா? தமிழ்நாடு ஆவண காப்பகம். ஆமா, தென்னிந்தியாவின் மிகப் பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியம் அது. முன்னாடி இத சென்னை பதிப்பாசனம், அதாவது சென்னை ரெக்கார்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் படிச்ச வரைக்கும் இங்க இருக்கிற ஆவணங்கள் வெறும் ஆங்கிலத்துல மட்டும் இல்ல, டச்சு, டேனிஷ், பாரசீக, மராத்திய, பிரெஞ்சு, போர்ச்சுகீசிய, தமிழ், உருதுன்னு ஒரு மிகப்பெரிய மொழி பன்முகத்தன்மையே இங்க இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? தென்னிந்தியாவை எந்த அளவுக்கு பலதரப்பட்ட ஐரோப்பியர்களும் மற்ற அரசுகளும் போட்டி போட்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த மொழிகளே நமக்கு காட்டி கொடுத்துடுது.
இருந்தாலும் இதுல பெரும்பாலான ஆவணங்கள் ஆங்கிலத்துல தான் இருக்கு. ஓகே. இங்க இருக்கிற பதிவுகளோட காலக்கோடு டைம் லைன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு 1642ஆம் ஆண்டு டச் பதிவுகளின் தொகுப்புகள் இங்கே இருக்கு. 1642. ஆமா, இது பெரும்பாலும் கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரை சம்பந்தப்பட்ட தகவல்களை கொண்டிருக்கு. இதோட காலப்பகுதி பாத்தீங்கன்னா 1677 முதல் 1845 வரை நீளுது. அடேங்கப்பா, டேனிஷ் பதிவுகளும் இருக்கா? இருக்கு. டேனிஷ் பதிவுகளை எடுத்துக்கிட்டா அதோட காலப்பகுதி 1777 முதல் 1845 வரைக்கும் இருக்கு. 1642ல ஆரம்பிச்ச டச்சு பதிவுகள் அப்போ டெல்லியை விட சென்னை ஆவண காப்பகம் வரலாற்று ரீதியா ரொம்பவே பழமையானது இல்லையா? இவ்வளவு பழைய ஆவணங்களை நாம எப்படி உலகத்துக்கு கொண்டு வந்தோம்? நான் கேள்விப்பட்டிருக்கேன், டெல்லியில எப்படி ஒரு ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இருந்தாரோ அதே மாதிரி சென்னை ஆவண காப்பக வரலாற்றை மாற்றி எழுதினது 1917ல நடந்த ஒரு மாபெரும் முயற்சி அப்படின்னு. ஆமாம், அந்த மாபெரும் முயற்சிகள் செய்த வரலாற்று நாயகர் தான் டாட்வெல். 1917ஆம் ஆண்டு வரலாற்று ஆராய்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்ச டாட்வெல் ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்தார். என்ன பண்ணாரு? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள், அதாவது மேட்ராஸ் டைரி ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நூலை அவர் வெளியிட்டார். இந்த நூலை வெளியிட்டதால என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு? ஆவணங்கள் அங்கேதான் இருந்திருக்கும்ப. ஆவணங்கள் ஒரு பூட்டப்பட்ட அறையில இருந்தா அது உலகத்துல இருக்கிற ஆய்வாளர்களுக்கு எப்படி போய் சேரும்? டாட்வெல் இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் நூலை வெளியிட்டதன் மூலமா தமிழ்நாடு ஆவண காப்பகத்துல தூங்கிட்டு இருந்த வரலாற்று தரவுகள் எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சிருக்காரு. ஆமா, எந்த ஒரு வரலாற்று மாணவனோ படிக்கிற அளவுக்கு அதை ஜனநாயகப்படுத்தினார். அதனாலதான் டாட்வெல் அப்படிங்கிற பேரும் 1917 அப்படிங்கிற ஆண்டும் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம்னு நாம சொல்றோம். ரொம்பவே அருமையான ஒரு பார்வை இது. சரி, இவ்வளவு நேரம் நாம எழுத்துப்பூர்வமான ஆவணங்களை, டைரிகளை, ஆவண காப்பகத்துல பத்தி ரொம்ப விரிவா பேசணும். இது எல்லாமே எழுதப்பட்ட ஆதாரங்கள் கீழே வந்துடும். கரெக்ட். ஆனா வரலாற்றை நாம வெறும் புத்தகங்கள்ல மட்டும் தேடுறது கிடையாது. நம்ம கண்ணால பாத்திர, கையால தொட்டு உணரக்கூடிய பயன்பாட்டு பொருளாதாரங்கள், அதாவது மெட்டீரியல் சோர்சஸ் பத்தியும் நம்ம பேசணும். கட்டடங்கள் எப்படி இந்திய கட்டடக்கலையின் கலையம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றுகளா இருக்கு. ஒவ்வொரு கட்டடமும் அன்னிக்கு இருந்த தொழில்நுட்பத்தையும் கலை அம்சத்தையும் நமக்கு காட்டும் ஒரு கால கண்ணாடி. ஐரோப்பியர்கள் இறங்கின ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை கட்டடங்களா எழுப்புனாங்க. ஆமா, நிறைய கோட்டைகள் கட்டினாங்க. கொச்சியில் இருக்கிற புனித பிரான்சிஸ் ஆலயம், பாண்டிச்சேரியில் இருக்கிற புனித லூயிஸ் கோட்டை, சென்னையில கம்பீரமா நிக்கிற புனித ஜார்ஜ் கோட்டை, இது எல்லாமே சாதாரண செங்கற்களால் கட்டப்பட்டது கிடையாது. இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அதிகாரத்தின் எச்சங்கள். கோட்டைகள்னு சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு மிக முக்கியமா ஒரு ஆண்டை நாம உருப்பெருக்கி காட்டணும். கண்டிப்பா. எந்த ஆண்டு? 1690. இந்த ஆண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டையை பத்தி நிறைய தேர்வுகள்ல கேட்கப்படுறத நான் கவனிச்சிருக்கேன். கடலூர்ல ஆங்கிலர்களால் கட்டப்பட்ட புனித டேவிட் கோட்டை, ஃபோர்ட் சென்ட் டேவிட். அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன்னா ஆங்கிலேயர்கள் வெறும் வர்த்தகர்களா மட்டும் இல்லாம தங்களோட ராணுவ பலத்தையும் நில ஆக்கிரமிப்பையும் எப்படி படிப்படியா விரிவாக்கினாங்க அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சிய இந்த கோட்டைகள் காட்டுது. ஆமா, ராணுவ மயங்களா அது செயல்பட்டு இருக்கு. 1690ல கடலூரில் கட்டப்பட்ட புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேய ஆதிக்கத்தின் ஒரு முக்கியமான மைல்கல். அது மட்டும் இல்ல, நவீன இந்திய வரலாற்றுக்கு சான்றா இன்னைக்கு நம்ம டெல்லியில பாக்குற இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, இது எல்லாமே ஆங்கிலேய கட்டடக்கலையின் உச்சக்கட்ட சான்றுகள். இந்த இடத்துல எனக்கு இன்னொரு யோசனை வருது. கட்டிடங்கள் அப்படியே நிற்கும், அதை நம்ம பார்க்கலாம். ஆனா பழைய ஓவியங்கள், சிலைகள், தொல்பொருட்கள், சமய, கலாச்சார, வரலாற்று மதிப்புமிக்க பொருட்கள், இதையெல்லாம் எப்படி பாதுகாக்கிறாங்க? அதுக்கு அருங்காட்சியகங்கள், அதாவது மியூசியம்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, அருங்காட்சியகங்கள்ல தான் இதெல்லாம் பாதுகாக்கப்படுது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் டெல்லியில இருக்கு. அது 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச வெறும் 2 வருஷத்துல இப்படி ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல். அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமம். 1949ல டெல்லியில் நிறுவப்பட்ட தேசிய அருங்காட்சியகம் வெறும் பழம்பொருட்களை சேர்த்து வைக்கிற இடம் கிடையாது. வேற என்ன? சுதந்திர இந்தியாவா நாம மாறின பிறகு இதுவரைக்கும் வெளிநாட்டவங்க நம்ம வரலாற்றை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் நம்ம வரலாற்றை, நம்ம பண்பாட்டை நாமளே பாதுகாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இறையாண்மையின் குறியீடு தான் அந்த அருங்காட்சியகம். ஒரு மியூசியத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு தேசப்பற்று இருக்குன்னு கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி,
ஆவணங்களை பார்த்தோம், கட்டடங்களை பார்த்தோம். இதுக்கு அடுத்து வரலாற்றை தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான சக்தி ஒன்று இருக்கு. அதுதான் பணம். ஓ, நாணயவியல், நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஆமா. வரலாற்று சான்றுகள்ல பணத்தோட நாணயவியலோட பங்கு ரொம்ப பெருசு. ஒரு நாணயம் வெறும் உலோக துண்டு கிடையாது. அது ஒரு அரசனோட அடையாள அட்டைன்னு கூட சொல்லலாம். நவீன இந்தியாவோட முதல் நாணயம் எப்ப வெளியானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாணயங்களை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாலே ஒரு நாட்டோட பொருளாதார நிலைய, அங்க யார் ஆட்சி செஞ்சாங்க, அவங்க மொழி என்ன அப்படிங்கறதெல்லாம் மிக துல்லியமா சொல்லிடலாம். ஆண்டுகளையும் நிகழ்வுகளையும் நம்ம மிக தெளிவா பட்டியலிடலாம். சொல்லுங்க. நவீன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஆண்டு 1862. 1862 அது என்ன ஸ்பெஷல்? 1862ஆம் ஆண்டுதான் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்படுது. யாரு உருவம் அதுல பொறிக்கப்பட்டிருந்தது? ஆரம்பத்துல ராணி விக்டோரியாவோட உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் மன்னர் 7ஆம் எட்வர்ட் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். ஓஹோ, அப்போ நம்ம மக்கள் கையில ஒவ்வொரு முறை காசு புழங்கும் போதும் நம்ம அரசன் இவர்தான் அப்படின்னு மறைமுகமா ஒரு செய்தியை அவங்க மனசுல பதிய வச்சிருக்காங்க. ரொம்ப சரியான பார்வை. நாணயங்களுக்கு பிறகு காகித பணம், அதாவது ரூபாய் நோட்டுகள் எப்போ முழுமையா புழக்கத்துக்கு வந்தது? அதற்கான அஸ்திவாரம் 1935ல போடப்படுது. 1935ல தான் ரிசர்வ் வங்கி RBI முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை அது பெறுது. 1935 ரிசர்வ் வங்கி. ஓகே. அதைத் தொடர்ந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு, அதாவது ஜான்வரி 1938ஆம் ஆண்டு. ஜான்வரி 1938. ஆமா, மன்னர் 6ஆம் ஜார்ஜ், கிங் ஜார்ஜ் 6 உருவம் பொறிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நோட்டு. ஆமா, 1862இல் நாணயம், 1935இல் RBI, 1938 ஜனவரியில் முதல் 5 ரூபாய் நோட்டு. இப்படி இதை ஒரு சங்கிலி தொடரா நீங்க நினைவில் வச்சுக்கலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு பயணம். இன்னைக்கு நாம பார்த்த ஆவண காப்பகங்கள், ஆனந்தரங்கம் மற்றும் டாட்வெல் போன்ற வரலாற்று நாயகர்கள், கட்டடங்கள், நாணயங்கள் என எல்லாமே நவீன இந்திய வரலாற்றை எப்படி புரிந்து கொள்ள உதவுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பார்த்திருக்கோம். துறைமுக நகரங்கள்ல இருந்த ஆவண காப்பகங்கள் தொடங்கி மார்க்கோ போலோவோட குறிப்புகள் செஞ்ச மாயாஜாலம் வரைக்கும், அப்புறம் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் மற்றும் டாட்வெல் செஞ்ச பிரம்மாண்டமான ஆவணப்படுத்தல் வேலைகள். ஆமா, பல கதைகளை சுமந்து நிக்கிற புனித டேவிட் போன்ற கோட்டைகள், கடைசியா மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் பொறித்த 5 ரூபாய் நோட்டு வரைக்கும் மிக தெளிவான ஒரு வரலாற்று பார்வையை இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கோம். ஐரோப்பியர்களின் வருகை, அதாவது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இத பத்தி தான் நம்ம விரிவாக அலச போறோம். கிபி 1493ல இருந்து 1888 வரையிலான காலகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். இது வெறும் தேதிகளை மனப்பாடம் செய்யற பகுதி கிடையாது. ஆமா, ஏன்னா பழைய நிலவழி மூடப்பட்டதால எப்படி ஒரு புதிய கடல்வழி திறக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்திய வரலாறும் தலைகீழா மாறுச்சு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். வரலாறு படிக்கும்போது அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பின்னணியை புரிஞ்சுக்கிட்டாதான் மறக்காது. சரி, அப்போ அந்த பின்னணியிலிருந்தே ஆரம்பிப்போம். நீங்க இந்த 1453ஆம் ஆண்ட ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க இல்லையா? சொல்லப்போனா அந்த வருஷம்தான் எல்லாமே மாறுச்சு. 1453ல துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோப்புள் நகரை கைப்பற்றினாங்க. அதாவது அதுவரைக்கும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வியாபாரம் நடந்துகிட்டு இருந்த நிலவழி முழுமையா மூடப்பட்டுச்சு. ஆமா, நிலவழியை அடைச்சதோட மட்டும் இல்லாம துருக்கியர்கள் வட ஆப்பிரிக்காவிலையும் பால்கன் தீபகற்பத்திலையும் ரொம்ப வேகமா நுழைஞ்சாங்க. அப்போ ஐரோப்பியர்களுக்கு வேற வழியே இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஐரோப்பாவுல கடுமையான குளிர்காலம் வரும்போது கால்நடைகளை இறைச்சிக்காக வெட்டுவாங்க. அந்த இறைச்சிய கெட்டு போகாம பாதுகாக்க அவங்களுக்கு மிளகு போன்ற நறுமணப் பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு. அதேதான், துருக்கியர்கள் நிலவழியை அடைச்சதும் மிளகின் விலை ஏகத்துக்கும் ஏறிடுச்சு. கிழக்கு நாடுகளுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்துச்சு. ஒரு சின்ன மிளகு வியாபாரம் உலக வரலாற்றையே மாத்திருக்கு பாத்தீங்களா? சரி, இப்படி ஒரு கடல் வழியை தேட ஆரம்பிச்சதுல முன்னோடியா இருந்த நாடு அது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல, போர்ச்சுகல் நாடுதான். ஆமா, போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி அவர் புதிய கடற்பகுதிகளை ஆராய தன் நாட்டு மாலுமிகளை ரொம்பவே ஊக்குவித்தார். அதனாலதான் அவர் வரலாற்றுல மாலுமி ஹென்றி, அதாவது நேவிகேட்டர் ஹென்றி அப்படின்னு சிறப்பித்து அழைக்கிறாங்க. அவர் மூலமா தான் அந்த மாபெரும் கடற்பயணங்கள் சாத்தியமாச்சு. இப்போ அந்த பயணங்களோட காலக்கோட்டை, அதாவது அந்த டைம்லைனை நீங்க கொஞ்சம் கவனமா நோட்ஸ் எடுத்துக்கங்க. 1487ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான பயணம் தொடங்குச்சு.
மன்னர் 2ஆம் ஜான் ஆதரவோட பார்த்தோலோமியோ டயஸ் அப்படிங்கிற மாலுமி தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைய வெற்றிகரமா அடைந்தார். அது ஒரு பெரிய மைல்கல். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான வருஷம் 1498. ஆமா, இந்திய மாலுமி ஒருத்தரோட உதவியால வாஸ்கோட காமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டை அதாவது காலிக்கட்டை வந்தடைந்தார். அவரை வரவேற்ற உள்ளூர் மன்னர் சாமரின். இதை எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். கண்டிப்பா. இதைத் தொடர்ந்து 1500ஆம் ஆண்டு பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவரு சும்மா வரல, 13 கப்பல்கள் மற்றும் 100 வீரர்களோட கள்ளிக்கோட்டையில வந்து இறங்கினார். ஒரு மாபெரும் படையோட வந்திருக்கார். சரி, வாஸ்கோட காமா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரவே இல்ல. வந்தாரு. 1501லையும் திரும்ப 1524லையும் அவர் இந்தியாவுக்கு வந்தார். தன்னோட அந்த 3வது பயணத்தின் போது டிசம்பர் 1524ல கொச்சியில் அவர் காலமானார். இந்த தேதிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, கடல் வழி கண்டுபிடிச்சாச்சு, வியாபாரம் நடக்குது. இதை நிலைநிறுத்த போர்ச்சுகீசியர்கள் ஆளுநர்களை நியமிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா, இந்தியாவிற்கான முதல் போர்ச்சுகீசிய ஆளுநரா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா பொறுப்பேற்றார். அவரோட காலம் 1505லிருந்து 1509 வரைக்கும். அல்மேடாவை பத்தி படிக்கும்போது டிஎன்பிசி மாணவர்கள் மறக்கக்கூடாத ஒரு வார்த்தை இருக்கு, நீல நீர் கொள்கை. ஆமா, ப்ளூ வாட்டர் பாலிசி. அதாவது நிலப்பகுதிகளை கைப்பற்றுவதை விட கடற்படையை ரொம்ப வலிமையா வச்சுக்கிட்டா ஆசிய வணிகத்தை முழுமையா கட்டுப்படுத்தலான்னு அவர் நினைச்சார். ஆனா இதுக்காக அவர் ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருந்துச்சு. சாவல் கடற்போர்ல முஸ்லிம் கூட்டு படைகள் கிட்ட அவர் தோத்துட்டார். அந்த போர்ல தன்னோட சொந்த மகனையே இழந்துட்டார். ரொம்ப துயரமான நிகழ்வாது. ஆனாலும் அவர் பின்வாங்கல. அடுத்ததான் நடந்த டையூ கடற்போர்ல அதே முஸ்லிம் கூட்டுப்படைகளை வீழ்த்தி மாபெரும் வெற்றியை பெற்றார். இதன் விளைவா 1809ல ஆசியாவிலேயே போர்ச்சுகீசியர்கள் கடற்படை மேலாண்மையை அடைஞ்சாங்க. ஆனா நீங்க ஒன்னு கவனிக்கணும், இந்தியாவுல போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையாவே நிறுவுவர் அல்மேடா கிடையாது. ஓ, அப்படின்னா அது அல்ஃபான்சோ டி அல்புக்கர்க்கு தானே? அவரோட காலம் 1809ல இருந்து 1815 வரைக்கும். எக்ஸாக்ட்லி. அவர்தான் உண்மையான நிறுவனர். அவர் இந்திய பெண்களுடனான திருமணங்களை ரொம்பவே ஊக்குவித்தார். அப்புறம் விஜயநகர பேரரசுடன் நட்புறவும் பாராட்டினார். இவரோட முக்கிய வெற்றிகள்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் 1510ல பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றினது ஒரு பெரிய திருப்புமுனை. அது மட்டும் இல்லாம 1515ல பாரசீக வளைகுடாவில ஆர்மஸ் அதாவது ஆர்மஸ் துறைமுகத்திலையும் தன்னோட அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அடுத்த ஆளுநரா நினோ டி குன்கா வர்றார். அவரோட காலம் 1529 முதல் 1538 வரை. இவர் செஞ்ச முதல் பெரிய வேலை என்ன தெரியுமா? 1530ல தங்களோட தலைநகர கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாத்தினதுதான். அதுக்கப்புறம் அவங்களோட எல்லை விரிவடைய ஆரம்பிச்சுது. 1534ல பசீன், 1537ல டியூ, அப்புறம் 1548ல டேமன் மற்றும் சால்செட், இப்படி பல பகுதிகளை கைப்பற்றினாங்க. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு என்னென்ன பங்களிப்புகளை கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஆமா, முதல் விஷயம், இன்னைக்கு இந்தியாவுல புகையிலை அதாவது டொபாக்கோ சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்களே இவங்க தான். அது மட்டுமா, கத்தோலிக்க கிறிஸ்துவம் பரவ காரணமா இருந்தாங்க. அதோட 1556ல கோவாவில முதல் முறையா ஒரு அச்சு இயந்திரத்தை அதாவது பிரிண்டிங் பிரஸ் அமைச்சாங்க. இந்த அச்சு இயந்திரம் மூலமா 1563ஆம் ஆண்டு இந்திய மருத்துவத் தாவரங்கள் இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நூல் அச்சிடப்பட்டுச்சு. இவ்ளோ ஆதிக்கம் செலுத்தின போர்ச்சுகீசியர்கள் 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரர்களோட வருகையால வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க. 1739ல வெறும் கோவா, டயூ, டேமன் பகுதிகளோட அவங்க அதிகாரம் சுருங்கிடுச்சு. சரி, அப்போ அடுத்த டச்சுக்காரர்களை பத்தி பாப்போம். 1602ல நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கப்பட்டுச்சு. ஆமா, இவங்க இந்தியாவுல அமைத்த முதல் வர்த்தக மையம் மசூலிப்பட்டினம். ஆனா இவங்களோட கவனம் முழுக்க இந்தோனேஷியா தீவுகள் மேலதான் இருந்துச்சு. அதனாலதான் 1605ல போர்ச்சுகீசியர்கள் கிட்ட இருந்து அம்பாய்னாவை அதாவது ஸ்பைஸ் ஐலண்ட கைப்பற்றி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இவங்களோட தலைநகரம் பழவேற்காடு அதாவது புலிக்கெட்ல இருந்துச்சு. அப்புறம் 1690ல நாகப்பட்டினத்திற்கு மாத்திக்கிட்டாங்க. வியாபாரம்னு பார்த்தா கருப்பு மிளகு மற்றும் நறுமண பொருட்கள் மேல இவங்களுக்கு ஒரு ஏகபோக உரிமை இருந்துச்சு. அது போக பட்டு, பருத்தி, இண்டிகோ வியாபாரமும் நடந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல டச்சுக்காரர்களோட செயல்பாடுகளை நாம கண்டிப்பா பார்த்தாகணும்.
1613ல பழவேற்காட்டுல கட்டப்பட்ட கெல்ட்ரியா கோட்டை, அதாவது கெல்ட்ரியா ஃபோர்ட் ரொம்ப முக்கியமானது. ஆமா, இங்கிருந்து தான் மேற்கத்திய நாடுகளுக்கு வைரங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது தவிர நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, அப்போ இத போர்ட்டோ நோவோன்னு சொன்னாங்க. அப்புறம் கடலூர், தேவனாம்பட்டினம் போன்ற இடங்கள்லயும் கோட்டைகள்ல இருந்துச்சு. ஆனா இவங்களோட ஆதிக்கம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு தெரியுமா? ஆங்கிலேயர்களோட ஏற்பட்ட பகையால தான். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கொடூரமான சம்பவம். 1623 அம்பாய்னா படுகொலை. ஆமா, அம்பாயினா தீவுல 10 ஆங்கில வியாபாரிகள் அப்புறம் 9 ஜப்பானியர்களை டச்சுக்காரர்கள் கொடூரமா கொன்றார்கள். இந்த எண்கள் ரொம்ப முக்கியம், குறிப்பெடுத்துக்குங்க. இந்த படுகொலை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு. இறுதியா 1759ல நடந்த பெடரா போர், பேட்டில் ஆஃப் பெடரால ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை முழுமையா தோற்கடிச்சாங்க. இதனால 1795ஆம் ஆண்டு தங்களோட குடியேற்றங்களை எல்லாம் ஆங்கிலேயர்களிடமே ஒப்படைச்சிட்டு டச்சுக்காரர்கள் வெளியேறிட்டாங்க. சரி, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள் 2 பேரையும் ஓரம் கட்டின ஆங்கிலேயர்களின் வருகை எப்ப தொடங்குச்சு? அத ஆரம்பகால முயற்சிகள்ல இருந்து பாப்போம். 1600 டிசம்பர் 31ஆம் தேதி இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினாங்க. இதுல 11 கவர்னர் மற்றும் 24 இயக்குனர்கள் இருந்தாங்க. 1608ல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் ஜஹாங்கீர் அவைக்கு வந்தார். ஆனா போர்ச்சுகீசியர்களோட தலையீட்டால அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நிலைமை 1613ல மாறிடுச்சு. கடற்படை தளபதி தாமஸ் பெஸ்ட் போர்ச்சுகீசியர்களை தோற்கடிச்சார். இத பார்த்து வியந்து போன ஜஹாங்கீர் சூரத்ல முதல் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதி கொடுத்தார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்து 1615ல இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸோட தூதுவரா சர் தாமஸ் ரோ ஆக்ராவுக்கு வந்தார். அவர் 3 வருஷம் அங்கேயே தங்கி இந்தியாவில் வணிகம் செய்யும் முழு உரிமையையும் வாங்கினார். ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகிய இடங்கள்ல வர்த்தக மையங்கள் வந்துச்சு. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1611ல மசூலிப்பட்டினத்துல முதல் மையம் அமைச்சாங்க. ஆனா சென்னை உருவாக்கம் ரொம்பவே ஸ்பெஷல். கண்டிப்பா 1639ல பிரான்சிஸ் டே அப்படிங்கிற வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் கிட்ட இருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். அங்க கட்டப்பட்டதுதான் புகழ்பெற்ற புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இதுதான் கிழக்கு பகுதியோட தலைமையிடமா மாறுச்சு. சென்னை இப்படின்னா பம்பாய் உருவாக்கம் இன்னும் சுவாரஸ்யமானது. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்ல்ஸ் போர்ச்சுகீசிய இளவரசியை கல்யாணம் செஞ்சார். அதுக்காக பம்பாய் தீவையே போர்ச்சுகீசியர்கள் அவருக்கு சீராக, அதாவது டௌரியாக கொடுத்தாங்க. ஆமா, அந்த பம்பாய் தீவை 1668ல கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு வெறும் 10 பவுண்டுகள் குத்தகை கொடுத்து இங்கிலாந்து மன்னர்கிட்ட இருந்து வாங்கினாங்க. சென்னையும் பம்பாயும் வந்தாச்சு. அடுத்து கல்கத்தா உருவாக்கம். 1690ல சுதானுதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னாக் ஒரு வர்த்தக மையத்தை நிறுவினார். தொடர்ந்து 1698ல சுதானுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்களோட ஜமீன்தாரி உரிமையை அவங்க வாங்கினாங்க. இந்த 3 கிராமங்கள் தான் பின்னாடி கல்கத்தா நகரமா உருவெடுத்துச்சு. இங்க 1696ல தொடங்கி 1700ல கட்டி முடிக்கப்பட்ட கோட்டை தான் வில்லியம் கோட்டை, ஃபோர்ட் வில்லியம். இப்படி வர்த்தகம் செய்ய வந்த கம்பெனி எப்படி மாபெரும் அரசியல் சக்தியா மாறுச்சு அப்படிங்கிறது தான் வரலாற்றுல மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு விடை 1757 பிளாசிப் போர் மற்றும் 1764 பாக்சர் போர். இந்த போர்களுக்குப் பிறகு கம்பெனி வெறும் வர்த்தக குழுவா இல்லாம மாபெரும் அரசியல் சக்தியா மாறிடுச்சு. ஆமா, 1858 சிப்பாய் கழகம் வரைக்கும் கம்பெனி ஆட்சி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நேரடி ஆங்கில அரசு ஆட்சி வந்துச்சு. சரி, ஆங்கிலேயர்கள் பத்தி நிறைய பார்த்துட்டோம். இதே காலகட்டத்துல வந்த டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களை நாம விட்டுடக்கூடாது. கண்டிப்பா 1616 மார்ச் 17ல டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார். இவங்களோட முக்கிய குடியேற்றங்கள்னு பார்த்தா 1620ல தமிழ்நாட்டின் தரங்கம்பாடி, இத அவங்க டானிஸ்பர்க் அப்படின்னு அழைச்சாங்க. அப்புறம் 1676ல வங்காளத்துல இருக்கிற சிராம்பூர், இதுதான் அவங்களோட தலைமையிடமா இருந்துச்சு. நீங்க நோட்ஸ் எடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. டென்மார்க் அரசரால் அனுப்பப்பட்ட சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியில ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவனார். ஆனா அவங்களால வியாபாரத்துல ஆங்கிலேயர்களோட போட்டி போட முடியல. 1845ல டேனியர்கள் தங்களோட குடியேற்றங்களை எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கே வித்துட்டு போயிட்டாங்க. அடுத்ததா பிரெஞ்சுக்காரர்கள்
பாண்டிச்சேரியில செயின்ட் லூயிஸ் கோட்டைய பிரான்சிஸ் மார்டின் கட்டினார். 1673ல சந்திரநாகூர் நிர்மாணிக்கப்பட்டுச்சு. பிரெஞ்சு அதிகாரத்தோட உச்சம் எப்போன்னா 1742ல மாபெரும் ஆளுநரான ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே, அதாவது டியூப்ளெக்ஸ் நியமிக்கப்பட்ட போதுதான். அவருக்கு பின்னாடி டுமாஸ் வந்தார். உங்களுக்கு தெரியுமா, ஸ்வீடன் நாடும் இந்தியால வியாபாரம் செய்ய ஆசைப்பட்டுச்சு. 1731ல ஜோதன்வர்க் அப்படிங்கிறவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஆனா அவங்களால பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியல. இப்போ நாம பாடத்தோட ஒரு மாஸ்டர் ரீகேப், அதாவது டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ரீகேப்க்கு வந்துட்டோம். இத்தனை நாடுகள் வந்தாலும் ஆங்கிலேயர்கள் மட்டும் எப்படி வெற்றி பெற்றாங்க? அதுக்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கு. 3 கர்நாடக போர்களிலும் பிரான்ஸ் அடைந்த வீழ்ச்சி, அவங்களோட சிறப்பான வணிக போட்டி, கடற்படை மேலாதிக்கம் மற்றும் இங்கிலாந்து அரசின் முழுமையான ஆதரவு. இதோட பாடப்புத்தகத்தில் இருக்கிற சில நேரடி தகவல்களையும் ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் ரொம்ப முக்கியமான பெயர் ஆனந்தரங்கம். அதே போல TNA, அதாவது தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ், தமிழ்நாடு ஆவண காப்பகம் எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. 1613ல சூரத்ல வர்த்தக மையம் அமைக்க ஆங்கிலேயருக்கு ஜஹாங்கீர் அனுமதி கொடுத்தார். அப்புறம் 1664ல பிரெஞ்சு கம்பெனி கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ரொம்ப தெளிவா எல்லா பாயிண்ட்ஸையும் அலசிட்டோம். இது போல மேலும் பல TNPSC வரலாற்று பாடங்களை ஆழமாக அலசவும் தேர்வுக்கான குறிப்புகளை பெறவும் நம்ம டிஎன்பிஎஸ்சி வித் ராமேக்ஸ் சேனலை பின்தொடருங்கள். ராமேக்ஸ் அகாடமி, வரலாறு கற்போம், தேர்வில் வெல்வோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.